வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனுக்காண்டி சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2019 அதாவது 18-19 சிலபஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு தகவல் வரதுக்கு முன்னாடியே நம்ம டெலகிராம் சேனலில் சிலபஸ் அப்லோட் பண்ணிட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ உண்மையிலேயே சந்தோஷம். அப்டேட் இருக்கீங்க, எந்தளவுக்கு நீங்கள் ஈகராக இருக்கீங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. சரியா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம புது சிலபஸுக்கும் பழைய சிலபஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எந்தெந்த டாபிக்ஸை வந்து நம்ம ஒமிட் பண்ணணும், எதை வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதில் வந்து நம்ம பழைய சிலபஸில் தான் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். நான் நல்ல வேலை இம்பார்ட்டன் நல்லதாக போச்சு, நல்ல வீடியோ போடாது, ஏன்னா புது சிலபஸ் வந்திருக்குது. சில இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த இதே செப்பரேட் டாப்பிக்கே தூக்கியிருக்காங்க. புதுசாக ஒரு டாபிக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, பர்டிகுலர்லி இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ அதனால் இந்த எந்தெந்த டாபிக்ஸ் நீங்கள் படிக்கணும், எந்தெந்த டாபிக்ஸ் நம்ம வந்து ஒமிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். சிலபஸ் புது சிலபஸ் வேணும்னா நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? அதுபோக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான புக்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்லையும் இருக்கும், அதையும் பார்த்துக்குங்க. ரைட்டா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸு புது சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பழைய சிலபஸை வந்து கம்பேர் பண்ணி எது இதெல்லாம் ஒமிட் பண்ணியிருக்காங்க, எது ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு புது சிலபஸ் பாருங்கள், நான் ரீட் பண்ணுறேன். மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்னே இருக்குது. இப்போ நம்ம பழைய சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 யூனிட்டாக இருந்துச்சு மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ். அதாவது வெக்டார் ஃபீல்ட்ஸ்னே தனியாக ஒன்று இருந்துச்சு, நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் தியரி ஆஃப் எரர்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னே வந்து சேர்த்தே கொடுத்தாங்க. சரியா? இப்போ வந்து புது சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ஆர்டினரி அண்ட் பார்ஷியல் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆர்டினரி ஈக்குவேஷன் d/dx இந்த மாதிரி போடுவோம், பார்ஷியலாக டோ/டோபி வேறுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் டாபிக்ஸ், ரொம்ப ஈஸியான இது, முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஈக்குவேஷன். இது எல்லாமே இந்த ஆர்டர் ஆஃப் ஈக்குவேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது, மேக்ஸ்லேயே வந்து இருக்குது, அதை நம்ம நடத்துகிறேன். ஸோ ஈஸியாக. பட் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க, புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், கர்ல், லேப்லாசியன், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸில் இருந்தது தான், புதுசாக எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் அல்ஜிப்ரா அண்ட் வெக்டார் கால்குலஸ் இருக்குது, இது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன வெக்டார் அல்ஜிப்ரா அண்ட் கால்குலஸ் அப்படின்னா, வெக்டார் அல்ஜிப்ரா நம்ம 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அந்த பிளேன் இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஜியில் படிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, அலைடு மேக்ஸ் 1, 2 நம்ம படிச்சிருப்போம். ஒவ்வொருத்தங்க 1வது படிச்சிருப்பாங்க, ஒவ்வொருத்தங்க 2வது படிச்சிருப்பாங்க அந்த டிஃபரன்ஸ் வெக்டார் கால்குலஸ். ஸோ அது வந்து இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி படிக்கிறே ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் கால்குலஸ் தான் வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மட்டும் தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், கிரீன்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம், இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரமும் பழைய சிலபஸில் இருந்தது. கிரீன்ஸ் தியரம் மட்டும் பழசில் இல்லை. ஆனால் அந்த கிரீன்ஸ் தியரம் வந்து நம்ம இதில் உண்டு, பாலிடெக்னிக்கில் உண்டு. பட் இருந்தாலும் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரீன்ஸ் தியரம் வந்து நம்ம ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். இப்போ கிரீன்ஸ் தியரம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, பழசில் அது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெக்டார்ஸில் பார்த்தீங்கன்னா வெக்டார் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே புதுசாக ஆட் பண்ணலை. அதாவது எக்ஸ்ட்ரா புதுசாக ரொம்ப ஃபெமிலியராக இல்லாததெல்லாம் ஒன்றும் ஆட் பண்ணல. ஒன்று அடிஷனல் என்ன பார்த்தீங்கன்னா வெக்டார் கால்குலஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, மற்ற வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. ஆனால் எதுலாம் ஒமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்வ்லீனியர் கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா அது தூக்கிட்டாங்க. அது கொஞ்சம் வளவளன்னு இருந்துச்சு, அதை தூக்கிட்டாங்க, நோ ப்ராப்ளம். அப்போ அதில் தூக்குறது ஒன்று தான், கர்வ்லீனியர் கோஆர்டினேட்ஸை மட்டும்தான் தூக்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் தியரி இருக்குது. இந்த மேட்ரிக்ஸ் தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அளவுக்கு நமக்கு வந்து ஒமிட் பண்ணலை. புதுசில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, கேலே ஹேமில்டன் தியரம், இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஏகன் வேல்யூஸ் அண்ட் ஏகன் வெக்டார்ஸ், இது எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனால் பழைய சிலபஸ்லேருந்து எதை தூக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயகனலைசேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, டயகனலைசேஷன் அண்ட் டயகனலைசபிலிட்டி ஆஃப் யூனிட்டரியம், ஆர்த்தோகோனல், ஹெர்மிஷியன் அண்ட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், அதை தூக்கிட்டாங்க. அதாவது டயகனலைசேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கியாச்சு. அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா மேட்ரிக்ஸை வந்து ஆட் பண்ணலை, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் பழசை படிச்சு தான் அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா தேவையில்லை. ஆனால் இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஈஸி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி இந்த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்குற இன்வெர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ஈஸி தான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்கள், பாலினாமியல்ஸில் பாருங்கள், ஹெர்மைட்டு, பெசல், லெஜெண்டர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு முக்கியமான பாருங்கள், நம்ம பழைய சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டர் இருந்துச்சு, ஹெர்மைட் இருந்துச்சு, லக்யூரி இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா புது சிலபஸில் லக்யூரியை தூக்கிட்டு பெசல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பெசல் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி கிளாஸ் போட்டிருக்கோம். அந்த பெசல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எதில் உண்டுன்னா நம்ம பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷனில் உண்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. என்ன ஒன்று ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. புது சிலபஸில் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. என்னென்னா பெசல் ஃபங்க்ஷன், அதாவது நம்ம லக்யூரி பாலினாமியலுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெசல் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஹெர்மைட்டு, பெசல், லெஜெண்டர் பாலினாமியல்ஸ் மட்டும்
தான் இருக்குது, வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெசல் ஃபங்க்ஷன் அந்த நம்ம அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இந்த காமா பீட்டா ஃபங்க்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்குது. அதில் பாருங்கள் பீட்டா காமா ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே தான் இருக்குது, அதில் வேறு எதுவுமே மாற்றம் இல்லை. அப்போ நமக்கு வந்து பாலினாமியல்ஸை பொறுத்த மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் தான் நடந்திருக்கே தவிர்த்து எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணலை, வேறு எதுவுமே அது மாதிரி டெலிட்டும் பண்ணலை. சரியா, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ராபபிலிட்டி. பாருங்களேன், ப்ராபபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ப்ராபபிலிட்டி தியரி, ரேண்டம் வேரியபிள்ஸ், பைனாமியல், பாய்சான், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் எதுவுமே மாற்றங்கள் இல்லை, நமக்கு வந்து அப்படியே இருக்குது. அதில் யூனிட் 2 பழைய சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், ஆனால் டெலிட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பாருங்கள், பழைய சிலபஸில் இருக்கக்கூடியது எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டு, அடிஷன், காம்பவுண்ட் ஈவெண்ட்ஸு இதெல்லாம் என்ன பண்ணாங்க தூக்கிட்டாங்க. அப்படி தூக்குனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது இம்பார்ட்டன்ஸ் தான். சரியா, வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது தெரிஞ்சால் தான் நம்ம பின்னாடியில் போட முடியும். பட் நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பைனாமியல் தியரி அப்படியும் இருக்குது, பாய்சான் அப்படி இருக்குது, காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படியே தான் இருக்குது. காசியன் வேறு எதுவுமே வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தியரி ஆஃப் எரர்ஸ் வந்து இது இல்லை, அது நம்ம நல்ல வேலை ஃபுட்டு. ஆனால் அந்த தியரி ஆஃப் எரர்ஸ் தான் நம்ம வீடியோ போட்டுட்டு இருந்தோம். சரியா, ஸோ அது இல்லை, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பாருங்கள், குரூப் தியரி கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிட்டாங்க. இது நல்ல விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னை பொறுத்த மட்டும் நல்லது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் மட்டும் எங்கிட்டுமே எதுவுமே இல்லை. ஆனால் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் தியரி கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிட்டாங்க இதில் நியூ சிலபஸில். ஸோ அதனால் குரூப் தியரி நீங்கள் வந்து எதுவுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக எதை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்களேன், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இது ஃபேவரட்டான ஒன்று காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் பாருங்கள் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸு அதான் வேறு ஒன்றுமே கிடையாது, ஈஸி தான். அனலிட்டிக் ஃபங்க்ஷன் இது வந்து நம்ம சிஆர் ஈக்குவேஷன் இருக்குது, அப்புறம் வந்து சிங்குலர் பாயிண்ட்ஸு, காட்சி இன்டெக்ரல் தியரம் அண்ட் ரெசிடியூஸு, டாய்லர் அண்ட் லாரன்ஸ் சீரிஸு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு நம்ம பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷனுக்கு வீடியோ போட்டுருக்கோம், அது நோ ப்ராப்ளம் போட்டுடலாம் ஒன்று. அதே மாதிரி கால்குலஸ் ரெசிடியூஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் அடிஷனலாக வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் சீரிஸ் ரெண்டுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸி தான், இதில் வந்து பெருசாக வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஃபோரியர் சீரிஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர் வந்து ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷனா, ஆஃப் சீரிஸ் ஃபங்க்ஷன் கூட தான் இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. அதேமாதிரி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, வேறு எதுவுமே பெருசாலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், எல்லாருக்கும் ஃபேவரட்டான கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, புது சிலபஸை நான் சொல்கிறேன். மெக்கானிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரைன்ஸ் இதெல்லாமே அப்படியே கன்ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லீனியர் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், ஹோலோனாமிக், நான் ஹோலோனாமிக், ஸ்கிலோனாமிக் சிஸ்டம்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம், இதில் எதுவுமே மாற்றங்கள் இல்லை. ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎலமெண்ட் பிரின்சிபலாக நம்ம கொடுத்துருக்காங்க, அது பின்னாடி வருது. சரி, டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம இது வரைக்கும் நம்ம வாசிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சிலபஸில் சுருக்கமாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுவும் கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நான் இது வரைக்கும் வாசிச்ச அந்த கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் வரைக்கும் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அந்த லெக்ராஞ்சியன் ஃபார்முலேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குது எதுவுமே சேஞ்சஸ் இல்லை, என்னை பொறுத்தவரை சேஞ்சஸே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அது எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேஷனும் நம்ம வந்து பழைய சிலபஸில் கொடுத்துருக்கனாலும் என்ன மீனிங் இதில் எல்லாமே வந்துடும், அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் எல்லாமே வந்துடும், ஹோலோனாமிக்கா நான் ஹோலோனாமிக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே சேஞ்சஸ் இல்லை அப்படிங்கிறத அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள் லெக்ராஞ்சியன் ஃபார்முலேஷன் பாருங்கள். அது லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், டி எலமெண்ட் பிரின்சிபல். ஆக்சுவலாக டி எலமெண்ட் பிரின்சிபல் தான் முன்னாடி இருக்கணும், நோ ப்ராப்ளம். டி எலமெண்ட் பிரின்சிபல் அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம பழைய சிலபஸில் இருந்தது அப்படியே தான் வந்திருக்குது, வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை. டி எலமெண்ட் பிரின்சிபல் இருக்குது, லெக்ராஞ்சியன் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது, வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமில்டன் ஃபார்முலேஷன், ஹேமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அது அப்படியே இருக்குது, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ் இருக்குது, ஹேமில்டன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், வேரியேஷன் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன், கனானிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய சிலபஸில் இருந்தது அப்படியே இருக்குது. சரியா, ஆனால் இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம பழைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள் ரிஜிட் பாடி. அப்போ அடிஷ்னலாக ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் லிவோலிஸ் தியரம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட் பாடி ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூலர் ஆங்கிள்ஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டென்சார். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டென்சார் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, நமக்கு ஆல்ரெடி இருந்தது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூலர் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், சிமெட்ரிக் டாப்ஸ், ஸ்பெஷல் தியரி ஆஃப் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸில் நமக்கு வந்து பின்னாடி இருந்துச்சு. அதாவது எதில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் தனியாக இருந்துச்சு.
ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யூனிட் 2 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் கம்பைன் பண்ணி கொண்டாங்க. ஆக்சுவலாக இது கரெக்டான மெத்தட் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி பாருங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கூலம்ஸ்லாம், காஸ்லாம் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இது எல்லாமே நமக்கு வந்து ப்ரீவியஸாக இருந்ததுலேயே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் அண்ட் பாய்சன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுண்டரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி ஈக்குவேஷன்ஸ் இல்லை, அதனால் நோ ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ், புது சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி ஈக்குவேஷன்ஸ் எதுவுமே இல்லை. பவுண்டரி ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா பி வந்து பெர்பெண்டிகுலராக பேரலாக, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பேரலல், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிற நம்ம வந்து இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வீடியோ போடலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பவுண்டரி ப்ராப்ளம்லாம் கேட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. அது இது வந்து தூக்கிட்டாங்க, நோ ப்ராப்ளம். அதுக்கு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பயர்-சாவர்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பயர்-சாவர்ட்லாம் நம்ம பழசில் இருந்தது தான். ஃப்ரெண்ட்ஸ், பழைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இல்லை, அதில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல விஷயம் தான். பயர்-சாவர்ட்டில் ஆட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆம்பியர் சர்க்யூட்டில் ஆட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்கேலர் அண்ட் வெக்டார் பொட்டன்ஷியல். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா வெக்டார் பொட்டன்ஷியல் இருந்துச்சு, ஸ்கேலர் பொட்டன்ஷியல் இருந்துச்சு. அதில் எதுவுமே மாற்றங்கள் இல்லை. அப்போ பயர்-சாவர்ட்டில் மட்டும் ஆட் பண்ணி பயர்-சாவர்ட்டில் ஆம்பியர்ஸில் ஆட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டிங் டைரக்ட்ரிக்ஸ், ரிட்டார்டர் பொட்டன்ஷியல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிட்டார்டர் பொட்டன்ஷியல் அடிஷனல் ஆட் பண்ணிக்கோங்க. ரிட்டார்டர் பொட்டன்ஷியல் அடிஷனல் ஆட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் அண்ட் வேவ் கைட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழைய சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா வேவ் கைட்ஸ் இல்லை. அதாவது பாயிண்டிங் தியரமும் ரேடியேஷன் ஆஃப் ஆசிலேஷன் டைபோல் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இந்த புது சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் ஆட் பண்ணிக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் வேவ் கைட்ஸ். இந்த வேவ் கைட்ஸை பற்றி நம்ம வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம், நோ ப்ராப்ளம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியை பொறுத்த மட்டும் 2 டாபிக் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேவ் கைட்ஸ், அதாவது டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் வேவ் கைட்ஸ். இது ஈஸியாக நடத்திடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பயர்-சாவர்ட்டில் மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ்க்கு பயர்-சாவர்ட்டில் ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை, புதுசாக எதுவுமே இல்லை. அது மாதிரி இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், கரண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக, இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒன்று தான், எல்லாம் நடத்திடலாம். நோ ப்ராப்ளம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பழசில் இருந்து புதுசுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே சேஞ்ச் ஆகலை என்னை பொறுத்த மட்டும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியை பொறுத்த மட்டும். ஆனால் என்ன, அந்த பழைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட்டான ஒரு டாபிக் இருந்துச்சு. அதை வந்து இதில் தூக்கிட்டு அதை என்ன பண்ணிட்டாங்க, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி வந்து நமக்கு வந்து எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதான். 2 டாபிக் இருக்குங்கிறனால வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் இருக்குது. சரியா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஆக்சுவலாக இந்த புது சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருக்குது. நம்ம பழைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருந்துச்சு. எங்கே எப்படி போட்டாங்க நமக்கு நோ ப்ராப்ளம். சரி, இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டா, புது சிலபஸில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இதெல்லாம் ஈஸி தான். இது எல்லாமே நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலே கொடுத்துடலாம், நோ ப்ராப்ளம். ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், பிளாக் பாடி ரேடியேஷன், வேவ் அண்ட் பார்ட்டிகல் டுவாலிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸில் இருந்திருக்காது. பழைய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே போயிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இல்லாதனால கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இதுலாமே ஈஸி தான். அப்போ ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ், வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி, பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இதெல்லாமே நம்ம வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் நம்ம நடத்தணும் அப்படின்னாலும் இதெல்லாம் நடத்திட்டு தான் உள்ளே போகும். அதனால் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூஸு, ஹீசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அதெல்லாமே அதில் இருந்துச்சு. ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் இதுலேருந்து நமக்கு வந்து இதில் இருந்துச்சு நம்ம பழைய சிலபஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இண்டிபெண்ட். நெக்ஸ்ட் ஏகன் வேல்யூ ப்ராப்ளம்ஸ், பார்ட்டிகல் இன் பாக்ஸ் 1 and 3D. ஃப்ரெண்ட்ஸ், அந்த பழைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 dimension மட்டும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 1 dimension மட்டும் இருந்துச்சு. நமக்கு இதில் வந்து 3 dimension வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ஆட் ஆகிருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அதாவது 3 dimension எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் இன் ஃபைனட் பொட்டன்ஷியல் வெல் அண்ட் பேரியர். ஓகே, டனலிங். ஃபர்ஸ்ட் இந்த டனலிங் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. டனலிங் ஆனால் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு பெட்ரபேஷன் தேதி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இதில் கொடுக்கல. ஸோ நான் வந்து டனலிங் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. டனலிங் அப்புறம் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நம்ம முருகேசன் புக்கில் அப்படியே ஸ்டெப்பாகவே இருக்குது. அதனால் நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் ஆட் பண்ணிங்க ஆப்ரேட்டர் வந்து லேடர் ஆப்ரேட்டரு,
ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர், ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ப்ரீவியஸில் வந்து நம்ம பழைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஆங்குலர் மொமெண்டா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடிஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டா அப்படின்னு தான் இருந்துச்சு. அது வந்து இந்த செல்வேஷ் கோஎபிஷியன்ட். ஆனால் பெரும்பாலும் அது வந்து கொஸ்டின் கேட்கல. ஆனால் நமக்கு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க என்ன பார்த்தீங்கன்னா லேடர் ஆப்ரேட்டர்ஸ் அடிப்பாங்க. அதாவது அனிகிலேஷன் ஆப்ரேட்டரும், ரைசிங் ஆப்ரேட்டர், லோயரிங் ஆப்ரேட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. லேடர் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர், ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், ஸ்பின் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டென் அண்ட் ஜெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். ஸ்டென் அண்ட் ஜெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட்டு இது நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டென் அண்ட் ஜெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஆனால் அந்த ஸ்டென் அண்ட் ஜெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் பழசில் வந்து இல்லை. ஆனால் பழசில் நமக்கு இல்லை, ஆனால் புதுசில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது உண்டு, நம்ம எதுலேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஸ்டென் அண்ட் ஜெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட்டும் உண்டு. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா இதை ஆட் பண்ணியிருக்காங்க, நடத்திடும், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன் மெத்தடில் அதில் இருக்கிறது தான் வேரியேஷன் பிரின்சிபல், டைம் டிபெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்ராக்சிமேஷன் WKB அப்ராக்சிமேஷனு இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து அப்படியே தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, அது உண்டு. நெக்ஸ்ட் டீஜெனரேட் அண்ட் நான் டீஜெனரேட் பெர்டர்பேஷன் தியரி ரெண்டுமே இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. பெர்டர்பேஷன் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இது எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிபெண்ட் பெர்டர்பேஷன் தியரி. இது வந்து ஆல்ரெடி பழைய சிலபஸில் இருந்தது தான். டைம் டிபெண்ட் பெர்டர்பேஷன் தியரி, ஃபெர்மி கோல்டன் ரூலு இது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அந்த ஐடென்டிட்டி பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகேசன் புக் இருக்குது, அருள்தாஸ் புக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது அப்படியே இருக்குது. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். இதை வந்து இந்த ஐடென்டிட்டி பார்ட்டிகல்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு டாப்பிக்கு, அதனால் பெருசெல்லாம் இல்லை, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டிவிஸ்டிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஜி ஈக்குவேஷன்லாம் இதெல்லாம் வரும். அதில் பாலிஸ்பின் மேட்ரிசஸ் இதெல்லாம் நமக்கு வந்து பழைய சிலபஸில் இருக்குது. டெராக் அண்ட் கெலின் கோல்டன் ஈக்குவேஷன்ஸ், கேஜி ஈக்குவேஷன் எல்லாமே அதில் பழசில் இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா கம்யூட்டேட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம பழசில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க. கம்யூட்டேட்டர்ஸ் உண்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, இது ஈஸி தான். நம்ம கம்யூட்டேட்டர்ஸ் நம்ம கிளாஸ்லேயே பல இடம் நம்ம இப்போ அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வீடியோ போடலையே நடத்திருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா கம்யூட்டேட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சின்னதாக தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் தியரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கேட்டரிங் தியரி வந்து நம்ம இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸ்கேட்டரிங் தியரி அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஷியல் அதில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கேட்டரிங் தியரியில் பழசில் வந்து பார்த்தீங்கன்னா பான் அப்ராக்சிமேஷனு இதெல்லாம் இருந்துச்சு. பான் அப்ராக்சிமேஷன் பார்த்தீங்கன்னா பான் அப்ராக்சிமேஷன் இருக்குது. ஆனால் புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன், ஸ்கேட்டரிங் பேஸ், சென்ட்ரல் பொட்டன்ஷியல், பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ், பிரைட் வேக்னர் ஃபார்முலா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பான் அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறது செப்பரேட்டாக கொடுக்கல. எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸை பொறுத்த மட்டும் எக்ஸ்ட்ரா இன்னும் புதுசாக எதுவுமே ஆட் பண்ணல, ஆல்ரெடி நம்ம படிச்சு தான் இருக்குது. இதில் எதுனா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபெயிலியர் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் நமக்கு தெரியும் எம்எஸ்சியில் வந்து நமக்கு யூஜுவலியே குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபெயிலியர்ஸ் சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கிளாசிக்கல் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸுக்கு போகிறோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஈஸி தான். புதுசாக எதுவுமே என்னை பொறுத்த மட்டும் எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணலை அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். ஸோ நான் வந்து பழச இருக்கிற மாதிரியே இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பெரிய பிரச்சனைலாம் இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் பாருங்கள். யூனிட் பழைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு டாபிக்ஸ் இருந்திருக்காது. ஆனால் நம்ம புது சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தெர்மோடைனமிக்ஸ் இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறத கரெக்டான அதுக்கான மீனிங். சரி, அதில் பாருங்கள் புது சிலபஸை பாருங்கள். லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் தியர் கான்சிக்வன்சஸ் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து தெர்மோடைனமிக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குது. பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு 0, 1, 2, 3 அப்படின்னு 3 இருக்குது. அந்த கான்சிக்வன்சஸ் நமக்கு தெரியும், இது எல்லாமே போட்டலாம். நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக் சிஸ்டம்ஸ் க்ளோஸ்டு அண்ட் ஓப்பன், இது நம்ம ஆல்ரெடி பார்த்து தான், நெக்ஸ்ட் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் பாருங்களேன், ஐசோதெர்மல், அடியபேட்டிக், ஐசோகோரிக், ஐசோபேரிக், ஐசோட்ரோபிக். ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம UGTRBயில் நம்ம நடத்தினதான், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் இல்லை. UGTRB நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே நடத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ப்ராசஸ், தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல்ஸ். நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் தி ஸ்பெசிஃபிக் ஹீட் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட், இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் வேரியபிள், PV டயக்ராம், கார்னாட் சைக்கிள், எஃபிஷியன்சி, என்ட்ரோபி, ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள், TS டயக்ராம், ஈக்குபார்ட்டிஷன் தியரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நீங்கள் சிலபஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் இருந்து ஈக்குபார்ட்டிஷன் தியரம் வரைக்கும் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த
10 டாபிக்குமே யூஜிடிஆர்பியில் இருந்த டாபிக்ஸ் தான். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம யூஜிடிஆர்பி வீடியோ போடவே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே யூஜியில் உள்ளது தான். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபேஸ் ஸ்பேஸ் தான் இதுலேருந்து தான் வரது வந்து பார்த்தா நமக்கு வந்து பிஜிலேருந்து வர்றது. அவர் பாருங்கள், ஃபேஸ் ஸ்பேஸ், மைக்ரோ கனல், மைக்ரோ அண்ட் மேக்ரோ ஸ்டேட்ஸு, லிவோல்ஸ் தியரம். இந்த லிவோல்ஸ் தியரம் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது யூனிக்னஸ் தியரம் இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். லிவோல்ஸ் தியரம் வந்து பார்த்தா நம்ம இதிலே நடத்திட்டோம். அதில் இதில் இருந்துச்சு, இதில் நம்ம பழசுலேயே இருந்துச்சு. லிவோல்ஸ் தியரம் பழசுலேயே இருந்துச்சு. அதான் இருக்கு பாருங்கள், ஃபேஸ் ஸ்பேஸு, லிவோல்ஸ் தியரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சம்பிள்ஸு, பார்ட்டிஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஈஸி ஆல்ரெடி இருந்தது. கிளாசிக்கலு, மேக்ஸ்வெல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டிஸு, கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸு, ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை எ கேஸு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை எ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக். இந்த ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை எ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெர்மோடைனமிக்ஸ்லேயே வந்துடும். அதிலே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரீ பாத்து, மீன், ஆர்எம்எஸ் இது எல்லாமே ஆல்ரெடி இருந்ததான். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் நிறைய டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நம்ம யூஜியில் படித்ததை ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இதெல்லாம் ஒமிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு பழசில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் ரூட் மீன் ஸ்கொயர்டு இது இதில் பாருங்கள், ஃபோனான் கேஸ் அப்படிங்கிறத டெலிட் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பழைய சிலபஸில் ஃபோனான் கேஸ் கிடையாது, சாரி இருந்துச்சு, அதை டெலிட் பண்ணிட்டாங்க புது சிலபஸில். அப்போ ஃபோனான் கேஸு, பிளாக் பாடி ரேடியேஷனு அதெல்லாமே தூக்கிட்டாங்க. ஆனால் அந்த இதெல்லாமே இதில் வந்து அந்த பிளாக் பாடி ரேடியேஷன் வந்து நம்ம இதில் போயிடும், குவாண்டம் மெக்கானிக்ஸில் போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனான் கேஸை மட்டும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட்ரி ஐடியா ஆஃப் தி ஃபேஸ் ட்ரான்சிஷன். இந்த ஃபேஸ் ட்ரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா புது சிலபஸில் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஃபேஸ் ட்ரான்சிஷனை ஒமிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட் ஹீலியம் அப்படிங்கிறது இல்லை புது சிலபஸில். ஸோ அதையும் ஒமிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஐடியல் கேஸ் ஈக்குவல் வேறு எதுவுமே நமக்கு வந்து தூக்கல். அப்போ ரெண்டு டாபிக் தூக்கியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோனான் கேஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஹீலியம், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட் ஹீலியம் தூக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா ஆஃப் ஃபேஸ் ட்ரான்சிஷனை தூக்கியிருக்காங்க. இந்த ஃபேஸ் ட்ரான்சிஷன்ஸ்க்கு அடுத்து தான் வரது பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் ஹீலியம். இந்த 3 டாப்பிக்கை மட்டும் தான் தூக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சொல்ல மறந்துட்டு பாருங்க, எலக்ட்ரான் கேஸ் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் கேஸ் வந்து எதில் வரும்னா ஃபெர்மி டைராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஒமிட் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஒவ்வொன்றும் இப்போ வந்து ஃபோனான் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோனான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து அது இதில் வந்துடும், நம்ம போஸ் ஐன்ஸ்டீனில் வந்துடும். எலக்ட்ரான் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்மி டைராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்துடும். பட் வேறு வழி இல்லை, நம்ம ஃபோனான் கேஸ் ஒமிட் பண்ணலாமே தவிர்த்து எலக்ட்ரான் கேஸை ஒமிட் பண்ண முடியாது, வேறு வழியே இல்லை, அதை படிக்கும். ஆனால் இந்த பழைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாலி பேராமேக்னட்டிசம், தெர்மியானிக் எமிஷன் இந்த ரெண்டையுமே தூக்கிட்டாங்க. ஸோ நான் வந்து கவனிக்கல. அப்போ பாலி பேராமேக்னட்டிசம், தெர்மியானிக் எமிஷன், எலமெண்ட்ரி ஐடியா ஆஃப் ஃபேஸ் ட்ரான்சிஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட் ஹீலியம் இது எல்லாமே என்ன பண்ணாங்க, தூக்கிட்டாங்க அப்படிங்கிறத மெயின். சரியா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வந்து தெர்மோடைனமிக்ஸ் யூஜிடிஆர்பியில் உள்ளதை மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க தவிர்த்து பிஜியில் வந்து சில அந்த இதெல்லாம் மட்டும் தூக்கியிருக்காங்க. வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதில் நம்ம சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அதில் வந்து இந்த லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருந்துச்சு. பட் அது நாட் மோர் எஃபெக்டிவ் இன் ஓல்டு சிலபஸ். ஸோ அதனால் நான் வந்து இதோட சேர்க்கலை. அதனால் வந்து நீங்கள் வந்து இதில் இருக்குது இதில் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து வெரி லெஸ் இன் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் ஓல்டு சிலபஸ். சரி, ரைட். இதில் பாருங்கள் அட்டாமிக் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் பாருங்கள். அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி சேர்த்தே வந்திருக்கு. ஆனால் நம்ம பழைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூனிட் 7 வந்து யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரே ஒரு டாபிக் இருந்துச்சு. இப்போ வந்து யூனிட் 6 தான் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? சரி, இப்போ இதில் புது சிலபஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். குவாண்டம் ஸ்டேட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம் ஸ்பெக்ட்ரம், எலக்ட்ரான் ஸ்பின் அண்ட் ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங், ஃபைன் ஸ்ட்ரக்சர், ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன், spectroscopic terms and selection rule, hyperfine structure, exchange symmetry wave function, Pauli exclusion principle, Gun's rule, periodic table, alkali type spectra, LS, JJ coupling, Siemens Fusions effect, Stark effect, principle of ESRM, NMR, chemical shift, Planck constant. Okay, friends. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சிலபஸ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இந்த புது சிலபஸில் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்களேன். இப்போ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் பழசுக்கும் புதுசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பாருங்கள். புது சிலபஸில் நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபிள் ஆஃப் இஎஸ்ஆர்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இப்போ
அந்த பிரின்சிபல் ஆஃப் இஎஸ்ஆர், என்எம்ஆர், கெமிக்கல் ஷிஃப்ட், பிராங்க் காண்டர் பிரின்சிபல், பான் ஓப்பன்ஹெய்மர் அப்ராக்சிமேஷன், எலக்ட்ரானிக் ரொட்டேஷன் அண்ட் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா அண்ட் டைனாமிக் மாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள், ரொட்டேஷனல், வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா, எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பழைய சிலபஸில் இருந்தது தான். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஎஸ்ஆர் வந்து எலக்ட்ரானிக் ஸ்பின் ரெசனன்ஸ் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரானிக் ஸ்பின் ரெசனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழசில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு டாபிக் எதுவுமே நமக்கு வந்து பழைய இதில் இல்லை, புதுசில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இஎஸ்ஆர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எம்ஆர் ஆல்ரெடி நம்ம பழசில் இருந்துச்சு, கெமிக்கல் ஷிஃப்ட் நமக்கு இருந்தது தான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு டாபிக் வந்து புது சிலபஸ் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இஎஸ்ஆர் ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, பழைய சிலபஸில் நமக்கு வந்து என்னென்னலாம் தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு வந்து ராமன் ஸ்பெக்ட்ராவை தூக்கிட்டாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. ஆனால் அதை தூக்கிட்டாங்க. அப்போ எதெல்லாம் தூக்கிங்கன்னா ராமன் ஸ்பெக்ட்ரம், எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் அண்ட் கிளாசிக்கல் தியரி ஆஃப் ராமன் ஸ்பெக்ட்ரம், கிளாசிக்கல் தியரி ஆஃப் ராமன் ஸ்கேட்டரிங், இதெல்லாமே தூக்கிட்டாங்க. அப்போ அந்த ராமன் தியரியவே தூக்கிட்டாங்க. ஸோ அது இருந்துக்கணும், தூக்கிட்டாங்க. ரைட்டா? வேறு என்ன தூக்கியிருக்காங்க? வேறு எதுவுமே நமக்கு தூக்கலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே நமக்கு தூக்கலை, ஃப்ராங்க் காண்டர் பிரின்சிபல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை மட்டும் தூக்கிட்டாங்க. அப்போ புது சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி கிடையாது, மற்றபடி எல்லாமே உண்டு. ஆனால் அடிஷனலாக என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாமிக் ஃபிசிக்ஸில் அந்த குவாண்டம் ஸ்டேட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் யூஜிடிஆர்பி நம்ம நடத்திட்டோம். ஹைட்ரஜன் ஆக்டம் ஸ்பெக்ட்ரம் யூஜிடிஆர்பி நடத்திட்டோம். எலக்ட்ரான் ஸ்பின் அண்ட் ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் அதுவும் அது நடத்திட்டோம். ஃபைன் ஸ்ட்ரக்சர் நடத்திட்டோம். ரிலேட்டிவிஸ்டிக் கரெக்ஷன் நடத்தலை. ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்ம்ஸ் அண்ட் செலக்ஷன் ரூல்ஸ் நம்ம நடத்திட்டோம். ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சர் நம்ம நடத்தலை. எக்ஸ்சேஞ்ச் சிமெட்ரி வேவ்ஸ் வந்து நம்ம நடத்தலை. நெக்ஸ்ட் இதில் நடத்திருக்கோம். பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலாக நம்ம நடத்திருக்கிறோம். கூன்ஸ் ரூல் நடத்திருக்கிறோம். பீரியடிக் டேபிள் அடிஷனலாக ஆட் பண்ணிக்கிறாங்க. அல்கலி டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜேஜே கப்ளிங் வந்து நமக்கு புதுசாக நடத்தணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீமனு, அப்புறம் வந்து பார்ஷன் பேக் எஃபெக்ட், ஸ்டார்க் எஃபெக்ட். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஜீமன் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதில் நடத்திருக்கோம். நம்ம பாலிடெக்னிக்ஸ் நடத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சீமன் எஃபெக்ட் நடத்திருக்கோம். பார்ஷன் பேக் அண்டு ஸ்டார்க் எஃபெக்ட். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா மட்டும் ஃபுல்லாக அட்டாமிக் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாகவே புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அதை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கேர் எடுத்து படிக்கணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இந்த அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா மட்டும் தான் கொஞ்சம் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஆக்சுவலாக நம்ம பழைய ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை கம்பேர் பண்ணல இந்த யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது என்னை பொறுத்த மட்டும். ஆனால் இது எல்லாமே அந்த யூஜியில் உள்ளது தான். அட்டாமிக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஜியில் இருந்தது தான். ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி மட்டும் தான் நம்ம பிஜியில் நம்ம படிச்சிருக்கோம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிலே வந்து இது ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி சேர்த்து படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஸோ ஈஸி தான். சரி, நெக்ஸ்ட் யூனிட் 7 பாருங்கள், சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ். சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம பழைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7 அதே தான் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் இருந்துச்சு. அது 3 டாப்பிக்காக செப்பரேட்டாக இருந்துச்சு. ஒன்று சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு பழசில் இருந்துச்சு. இது எல்லாமே சேர்த்து வந்து நமக்கு சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள் கிறிஸ்டல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ அதில் வந்து பாருங்கள் லேட்டைஸு, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸு, பிராவிஸ் லேட்டைஸு, மில்லர் இண்டிசஸு, ரெசிப்ரோக்கல் லேட்டைஸு, இது எல்லாமே பழசில் இருந்துச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒருங்க நான் பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பழசில் வந்து இது எதுவுமே நமக்கு வந்து டேரெக்டாக மென்ஷன் பண்ணலை. லேட்டைஸு, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸு, பிராவிஸ் லேட்டைஸு இது எல்லாமே நம்ம பழசில் இல்லை. ஆனால் அது புதுசாக நம்ம படிக்கணும், கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் பழைய சிலபஸில் லேட்டைஸ் இல்லை, ஆனால் இது எல்லாமே நம்ம யூஜியில் நடத்தினால எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் வந்து லேட்டைஸ், கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், பிராவிஸ் லேட்டைஸ், மில்லர் இண்டிசஸ், ரெசிப்ரோக்கல் லேட்டைஸு இது எல்லாமே எதில் பழசில் இல்லை, புதுசில் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டைஸ் டைனாமிக்ஸ் பாருங்கள், மோனோடாமிக், டயட்டாமிக் லேட்டைஸு இது எல்லாமே புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் தியரிஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழசில் இருந்தது தான். அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும் அந்த மேக்னெட் இதில் அந்த தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க பழைய சிலபஸ் நீங்கள் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கும் ஆன்சன் அண்ட் டிபி தியரி ஆஃப் மாடல், லேட்டஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதில் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசாக ஆட் பண்ணல, பழசு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி, ட்ரூடு மாடல் இது எல்லாமே புதுசாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அது ரெண்டுமே ஈஸியான சப்ஜெக்ட் தான், சரி டாபிக் தான். ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளாசிக்கல் அண்ட் ட்ரூடு மாடல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி, அது வீன்ஸ் பிளான் ஃப்ரான்ஸ்லா இது எல்லாமே நம்ம யூஜியில் பார்த்தது தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி பேண்ட்ஸ் இன் சாலிட்ஸ் இது எல்லாமே யூஜியில் பார்த்தது, அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள் எனர்ஜி பேண்ட்ஸ் இன் சாலிட்ஸில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள். எனர்ஜி பேண்ட்ஸ் இன் மெட்டல்ஸ், இன்சுலேட்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் இது எல்லாமே பார்த்து தான். ஈகே டயக்ராம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈகே டயக்ராம் புதுசாக ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஈகே டயக்ராமில் தான் நமக்கு வந்து கிரானி பண்ணி மாடல் எல்லாமே வரும். சரியா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈகே டயக்ராம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து பழசு இருந்துச்சு. பிரில்லியன் ஜோன்ஸ் இருந்துச்சு, பழசில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் பீரியாடிக் பொட்டன்ஷியல் அது வந்து பார்த்தீங்கன்னா கிரானி பண்ணி மாடல் அது இருக்குது, பின்னாடி இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பழசில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸ் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் அது எல்லாமே இருக்குது, பழசில் இருந்தது தான்.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் பழசில் கொடுக்கல. ஆனால் புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நடத்திலாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ், மொபிலிட்டி, கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேரியர்ஸு. ஆனால் இது எல்லாமே நம்ம யூஜியில் நடத்துனது நல்லா ஞாபகம் இருக்குது யூஜிடிஆர்பிக்கு. ஸோ அது எல்லாமே இந்த ஒரு லைன் மட்டும் நமக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பிளாஸ்ட் தியரம் கிரானிக் பண்ணி மாடல் எதுவுமே ஆட் பண்ணால் பழசு இருந்தது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட்ரிக் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் மெக்கானிசம் இது எல்லாமே புதுசாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைரக்ட்ரிக்ஸ்க்கு வந்து அதாவது கிளாசியஸ் மொசாட்டி ஈக்குவேஷன் இது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பழசில் இல்லை, புதுசில் இருக்குது. ஆனால் பழசில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே நமக்கு செப்பரேட்டாக இல்லை, ஆனால் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க டைரக்ட்ரிக்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீசோ, பைரோ, ஃபெரோ எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேக்னடிசம் அப்படிங்கிறது தனியாக பாருங்களேன். அதில் டயா, பேரா, ஃபெர்ரோ, ஆன்டி ஃபெர்ரோ, ஃபெர்ரி மேக்னடிசம் இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இது யூஜிடிஆர்பியில் இருந்தது தான். ஆனால் இப்போது நம்ம பழைய பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பிஜிடிஆர்பி சிலபஸில் அதெல்லாம் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டைக்கட்டையாக வந்து இந்த லாங்குவேஜ் தியரி ஆஃப் டயா, பேரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டயா, பேரா, ஃபெர்ரோ இது புது டாபிக் இருக்குது. சூப்பர் கண்டக்டிவிட்டி அதில் இருந்தது தான். ஆனால் என்ன அந்த ஜோசப்சன் எல்லாமே இருக்குது. அப்போ பழைய சிலபஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து எதெல்லாம் ஒமிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த லாங்குவேஜ் தியரி ஆஃப் பேராமேக்னடிசம், குவாண்டம் தியரி ஆஃப் பேராமேக்னடிசம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே தூக்கிட்டாங்க. ஆனால் வந்து இந்த பழசில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டியை மட்டும் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் அப்படியே இருக்குது, வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. அது வீட்ஸ்மேன் ஃப்ரான்ஸ்லாம் இருக்குது, தெர்மல் கண்டக்டிவிட்டிஸ் எல்லாமே பழசில் இருந்ததெல்லாம் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க, சில டாபிக்ஸ் மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த லேட்டைஸ், கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாமே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே ஈஸி தான். இது எல்லாமே யூஜிடிஆர்பிலையும் நம்ம இப்போ நடத்திருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே ஈஸி தான். புதுசாக அந்த பெரிய அளவுக்குலாம் சேஞ்சஸ் இல்லை, என்னை பொறுத்தவரை சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் இல்லை. சரி நெக்ஸ்ட் நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் பாருங்கள். இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 7 நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் பாருங்கள். சார் யூனிட் 8 நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் பாருங்கள். நமக்கு பழைய சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படின்னா யூனிட் 9 கொடுத்துருந்தாங்க நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படி 2 டாபிக் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதனால ரெண்டுமே சேம் தான், நோ ப்ராப்ளம். சரி என்னென்ன புது சிலபஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது எதுவுமே மாற்றங்கள் இல்லை. நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆனால் நம்ம இந்த சைஸு, ஷேப்பு, சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்பின் அண்ட் பேரிட்டி இது எல்லாமே நம்ம யூஜியில் படிச்சது தான். பட் நம்ம பழைய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இது எல்லாமே எதுவுமே இல்லை. ஆனால் இதை நம்ம கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் நடத்தியிருப்போம், நடத்தாமல் நம்ம போனதில்லை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, நம்ம கொஞ்சம் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி, நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் ட்ராப் மாடல், செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா, ஷெல் மாடலு, கலெக்டிவ் மாடலு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்டிவ் மாடல் மட்டும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இல்லை அதுவும் பழசில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பைண்டிங் எனர்ஜியிலேருந்து கலெக்டிவ் மாடல் வரைக்கும் பழசில் இருந்தது தான், எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணலை. சரியா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டியூட்ரான், கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் டியூட்ரான் அதுவும் ஆட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் நியூட்ரான் இது எல்லாமே புதுசாக ஆட் பண்ணிக்கிறாங்க. மீசான் தியரி ஆஃப் ஃபோர்ஸஸ்ஸு இது நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்லேயே வரும், நமக்கு இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுகாவா பொட்டன்ஷியல்ஸு. நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட்ரி ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த யுகாவா பொட்டன்ஷியல்லேருந்து மேலே டியூட்ரான், அதாவது டியூட்ரான்லேருந்து யுகாவா பொட்டன்ஷியல் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பழசில் அது கிடையாது. சரியா அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ஐடியாஸ் ஆஃப் ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேஸ் இது புதுசாக ஆட் பண்ணிக்கிறாங்க. நமக்கு வந்து அதில் வந்து பழசில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே மட்டும் தான் இருந்துச்சு. இதில் எது எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்கன்னா காமா ரேஸ், காமா டிகே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த காமா டிகே தான் வந்து பார்த்தீங்கன்னா E1, M1, E2, M2, M2 இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா டிகே மட்டும் பழசில் இருந்துச்சு, புதுசில் வந்து காமா டிகே மட்டும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ரைட்டா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் டிகே வந்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பழசில் கிடையாது. ரேடியோ ஆக்டிவ் அப்படிங்கிற டைமே நம்ம பழசில் கிடையாது, ஆனால் புதுசில் ஆட் பண்ணிக்கிறாங்க. ரேடியோ ஆக்டிவ் டிகே, ஃபிஷன், ஃபியூசன், செயின் ரியாக்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம புதுசில் வந்து இப்போ பழசில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அது மாதிரி இல்லை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது 2 புதுசாக ஆட் பண்ணிக்கிறாங்க. அதில் வேறு எதுவுமே கிடையாது. இந்த லா இனிஷியேட்டிவ் லா மட்டும் தான் இருக்கும். N/N0 × (e⁻ λT) இது மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் இந்த ஃபிஷன், ஃபியூசன் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது, அது ஒரு சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் செயின் ரியாக்ஷன் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர், இது பழசு தான். நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அதில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரன் கிராஸ் செக்ஷன், இதில் நியூக்ளியர் ரியாக்டரில்
எலமெண்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த புது சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே நியூக்ளியர் ரியாக்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த நியூக்ளியர் ரியாக்டர் மட்டும் நம்ம கொடுத்ததுனால நீங்கள் பழசில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நியூக்ளியர் கிராஸ் செக்ஷனு, ஃபிஷன் பொட்டன் ப்ராடக்ட்டு, எனர்ஜி ரிலீஸு, செயின் ரியாக்ஷனு, மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், வேறு வழியே கிடையாது. கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சால் தான் நியூக்ளியர் ரியாக்டரில் எழுத முடியும். சரியா? ஸோ அதனால் வந்து பார்த்து இதெல்லாம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எலமெண்ட்ரி, இது வரைக்கும் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். இந்த எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம இதில் உண்டு, பாலிடெக்னிக்கில் உண்டு, இதில் கிடையாது. அப்போ இந்த எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் மட்டும் நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, புதுசாக ஆட் பண்ணிக்கிறாங்க இதில் புது சிலபஸில். சரி, அப்போ பாருங்கள் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், இன்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து நடத்திருப்போம். பட் இருந்தாலும் இதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இன் குவாண்டம் சார்ஜ் ஸ்பின், பேரிட்டி, ஐசோஸ்பின், ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே இல்லை. சரி, ஆனால் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பழைய சிலபஸில் அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மட்டும் இருக்குது. பழைய சிலபஸில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பாருங்கள், ஜெல்மேன் அது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பழைய சிலபஸில் இருக்கக்கூடிய நிறைய இதை தூக்கிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. சைக்ளோட்ரானு பழைய சிலபஸில் இருந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் சைக்ளோட்ரானு, சிங்க்ளோட்ரானு, ப்ரோட்டான் சிங்க்ளோட்ரானு, டிடெக்டர்ஸ், ஜிஎம் கவுண்டர், சென்ட்ரேஷன் கவுண்டர், பபுள் சாம்பர் இது எல்லாமே தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜெல்மேன், நிஜிஜிமா ஃபார்முலா இதெல்லாம். இந்த ஜெல்மேன், நிஜிஜிமா ஃபார்முலாலாம் ஸோ ஈஸி தான், அதெல்லாமே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எலமெண்ட்ரி பார்ட்டிகல் கிளாசிஃபிகேஷன், குவார்க்ஸ் இதெல்லாமே அடிஷனல் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்கில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தூக்கி போட்டிருக்காங்க. அப்போ நம்ம எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் என்னை பொறுத்த மட்டும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்குது. பழைய சிலபஸில் அந்த நியூக்ளியர் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் எக்ஸப்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர்ஸை தவிர்த்து மிச்சம் எல்லாமே நமக்கு வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோட்ரான், இந்த சிங்க்ளோசைக்ளோட்ரான் பழைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாமே தூக்கிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸை செப்பரேட்டாக டாபிக் ஆட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்க்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி என்னை பொறுத்த மட்டும் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் யூனிட் 9 பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழைய சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செப்பரேட்டாக கொடுத்துக்க மாட்டாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர், மைக்ரோவேவ் ஃபிசிக்ஸு, மைக்ரோ ப்ராசஸரு இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தான் கொடுத்தாங்க, அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை. ஆனால் இதில் நம்ம யூனிட் 9 புது சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. அட் மீன்ஸ் தட் இஸ் செமிகண்டக்டிவ் ஃபிசிக்ஸ். அப்போ பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸில் செமிகண்டக்டிங் ஃபிசிக்ஸில் செமிகண்டக்டிவ் டிவைசஸில் டயோட்ஸ், ஜங்ஷன் டயோடு, ரெக்டிஃபிகேஷன், ஜென்னர் டயோடு, லைட் எமிட்டிங் டயோடு, ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அதாவது யூஜேடி நம்ம பிஜேடி. நெக்ஸ்ட் பிறகு காமன் பேஸ், காமன் எமிட்டர், காமன் கலெக்டர், கான்ஃபிகரேஷன் இது எல்லாம் ஸ்டேட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ், ஆம்பிளிஃபையர், ஆசிலேட்டர், ஃபெட்டு, ஜேஃபெட்டு, மாஸ்ஃபெட்டு, ஐசி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாஸ்ஃபெட் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக புதுசு, எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. வேறு எதுவுமே நமக்கு இதெல்லாமே படிக்காது தான், பட் புதுசு எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ செமிகண்டக்டிங் டிவைசஸ்லாம் டயோடுலேருந்து மாஸ்ஃபெட் வரைக்கும் எல்லாமே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள் ஐசி ஃபேப்ரிகேஷன் பாருங்கள். ஐசி அப்படிங்கிறது இன்டெகிரேட்டட் சர்க்யூட் பாருங்கள். இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டில் ஃபேப்ரிகேஷன் டெக்னாலஜி மெம்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். அதாவது அந்த ஐசி புதுசாக போட்டிருக்காங்க. அப்போ ஃபேப்ரிகேஷன் டெக்னாலஜி புதுசாக இருக்குது, நெம்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் மோனோலித்திக், ஐசி ப்ராசஸிங்கு, ஐசி 555 டைமர் இதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஷிஃப்ட், வியன் பிரிட்ஜ் ஆசிலேட்டர். இந்த ஆசிலேட்டர்ஸ்லாம் நம்ம படத்தில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியன் பிரிட்ஜ் ஆசிலேட்டர்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியன் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் இருக்குது. ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் படத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 555 டைமர் இல்லை. பழசில் வந்து பார்த்தீங்கன்னா 555 டைமர் கிடையாது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐசி 741 ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் கிடையாது. ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க. சரி, அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது நம்ம ஃபஸ்ட்டில் இந்த டயோடிலிருந்து ஐசி ஃபேப்ரிகேஷன் 555 டைமர் வரைக்கும் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு, புதுசாக நம்ம படிக்கணும். சரி, நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையரில் ஐசி 741 பாருங்கள். ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்வெர்ட்டிங், நான் இன்வெர்ட்டிங் இது எதுவுமே மாறல. இது எல்லாமே பழசில் இருந்தது தான். நெக்ஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து பார்த்தீங்கன்னா பழசில் இருந்தது தான். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழசில் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்குது, ரிஜிஸ்டர்ஸு, கவுண்டர்ஸு இதெல்லாமே இருந்துச்சு, பழசில் வந்து இருந்துச்சு, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேண்டு, நார் அஸ் யூனிவர்சல் பில்டிங் பிளாக்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சரியா, ஆனால் அதில் பழசில் நமக்கு கிடையாது, இதில் புதுசாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஃபுல் ஆர்டர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பழசில் வந்து ஹாஃப் அண்ட் ஃபுல் ஆர்டர் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழசில் கிடையாது, பழசில் இல்லை, புதுசில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர், சேட்டலைட், ஃபைபர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே, ஓஎஃப்சி எல்லாமே வந்து புதுசாக வந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்த மட்டும் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஹியூஜ் சேஞ்சஸ்.
இதில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இதில் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த மட்டும் நம்ம பழைய சிலபஸில் இருந்ததுக்கு இதில் வந்து என்ன மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து மோர் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். ஸோ அப்படின்னா தான் எலக்ட்ரானிக்ஸ் வந்து குட் மார்க் வரும். ஸோ என்னை பொறுத்தவரை அவ்வளோதான். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் ஹியூஜ் சேஞ்சஸ் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் பாருங்கள். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் நம்ம இதில் பழைய சிலபஸில் கிடையாது. அதுக்கு மாறாக எதில் இருந்துச்சுன்னா நம்ம பாலிடெக்னிக்கில் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் புதுசாக வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம பிஜிடிஆர்பி சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துருமே பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் யூனிட் 10 யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி நெட் எக்ஸாமினேஷன் அனாலிசிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸு இது எல்லாமே வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து அந்த நம்பர்ஸ் போடுறது தான், வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் அனாலிசிஸ், ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி, எரர் அனாலிசிஸ், ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ் வந்து நம்ம தூக்கிட்டாங்கன்னு நினச்சோம். நம்ம அதில் நம்ம இருக்குது. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 கொடுக்க வேண்டியது என்ன பண்ணிட்டாங்க, இதில் கொடுத்துருக்காங்க. ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ் அண்ட் லீஸ்ட் ஸ்கொயர் ஃபிட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேருந்து நம்ம பழைய சிலபஸில் யூனிட் 2 இருந்ததை என்ன பண்ணிட்டாங்க, இதில் தூக்கி போட்டிருக்காங்க. நம்ம கரு ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா அதுதான் இதை தூக்கி போட்டிருக்காங்க, லீஸ்ட் ஸ்கொயர் ஃபிட்டிங்க. ஸோ நான் வந்து அந்த டாப்பிக்கை தூக்கி இங்கே போட்டிருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட்ஸ் EHC. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் நம்ம லேபில் செஞ்சது தான். சார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டு, சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா H அப்படி இந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு, அதாவது பிளாங்க் கான்ஸ்டன்ட் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் C வெலாசிட்டி, இது மைக்கேல்சன் மோரல் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்குது அது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நமக்கு டிடெக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் காமா ரேஸ், சார்ஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்ளோட்ரான்ஸ் எல்லாமே வரும். சாரி அதில் வராது, பின்னாடி வருது. டிடெக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்ட் பண்ணுற ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது. காமா ரேஸு டிடெக்ட் பண்ணுறது இது இந்த சேம்பர்ஸ், சார்ஜ் பார்ட்டிகல்ஸை டிடெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பபிள் சேம்பர், சென்டிலேஷன் கவுண்டர்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நியூட்ரான்ஸும் அப்படியே தான். இந்த அயனைசேஷன் சேம்பர், ப்ரொபோஷனல் கவுண்டர்ஸ் இதெல்லாமே நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இருந்ததுக்கப்புறம் இங்கே தூக்கி போட்டாங்க. ஸோ நான் வந்து அது எதுவுமே சேஞ்ச் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள் மெஷர்மெண்ட் ஆஃப் EM ரேஷியோ பாருங்க. இந்த EM ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டே நம்ம போட்டுடலாம், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ஹால் வோல்டேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் எஃபெக்ட் நம்ம படிக்கணும். இந்த ஹால் எஃபெக்ட் படித்தாலே இது எக்ஸ்ட்ரா நம்ம படிச்சிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஹால் வோல்டேஜ் அண்ட் மொபிலிட்டி, சார்ஜ் கேரியர்ஸ், கான்சன்ட்ரேஷன் இதெல்லாமே ஹால் எஃபெக்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி சீரிஸ் அண்ட் பேரலல். இது LCS வரைக்கும் நம்ம UGTRBயில் நம்ம பார்த்து தான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அடிஷனல் என்னைய பொறுத்தவரை இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா இன்டர்பிரேஷன், இந்த கை ஸ்கொயர் டெஸ்ட் இருக்குது, கை ஸ்கொயர் டெஸ்ட்டு இதெல்லாம் வரும். வேறு எதுவுமே புதுசெல்லாம் இல்லை. அப்போ அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் அனாலிசிஸ், ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி இது மட்டும் தான் என்னை பொறுத்தோம்னா எக்ஸ்ட்ரா இருக்குது. வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா என்னை பொறுத்த இல்லை. இது எல்லாமே அப்படியே நம்ம பார்த்து தான். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுடைய சிலபஸ் அனாலிசிஸ். என்னை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் மட்டும் தான் ஹியூஜ் சேஞ்சஸ் இருக்குது. மற்றபடி எல்லாமே அது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் மட்டும் செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கிறாங்க. பழைய சிலபஸ்லேருந்து சில நிறைய டாபிக்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க, அது நல்ல விஷயம் தான். அதே மாதிரி அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான், பட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி என்ன பண்ணுறோம், வேறு எந்த யூனிட்ஸ்லையுமே வந்து பெரிய ஹியூஜ் சேஞ்சஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து பழைய சிலபஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் வந்து என்னென்ன டாபிக்ஸ் நம்ம நெக்லெக்ட் பண்ணணுமோ அதை மட்டும் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அடிஷனல் டாபிக் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, இதுலேருந்து சந்தேகம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.